ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடில் செரிக்கு பதிலாக புதுசு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஜெரி ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் நம்ம கேர்ள்ஸும் ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொள்ள பார்க்குறான். அதனால் செரி ரிட்டையர்ட் ஆனார், யார் இவங்களை கொள்ள பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடு. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஆல்ப்ஸ் மலையில் காட்டுறாங்க. அங்கே ஆடுங்க மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த ஆடுகளை யாரோ பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பனிப்புயல் வருது. பனிப்புயல் ஆடுகளை மூடுற நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து பிளாஸ்டரை வச்சு அடிக்கிறான். அதனால் அந்த புயல் வந்து அந்த பனியெல்லாம் தண்ணியாக மாறிடுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம கேர்ள்ஸில் சாம் தான் அடித்தது. இப்போ ஆலெக்ஸ் நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுற வேண்டிய நேரத்தில் இந்த லேசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ க்ளோவரும் இதை நான் ஒத்துக்கிறேன், இது என்ன மிஷின், டோட்டலாக வேஸ்ட்டு, நம்ம ஸ்பைஸில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சாம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கொடுத்த ஒர்க் தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க 3 பேர்த்து யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் கேர்ள்ஸ் வீட்டில் காட்டுறாங்க. அங்கே ஆலெக்ஸ் இந்த ஸ்பை வேலையை ஜாலியாக தாப்பா இருக்குது, புது புது இடத்துக்கு போகிறோம், புது புது விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அங்கே ஸ்பை வேலை கழுவி ஊற்றிட்டு இங்கே ஸ்பை வேலை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ க்ளோவர் இந்த வெக்கேஷனில் கண்டிப்பாக நம்ம ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம இந்த மிஷின்ஸ் எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் எல்லோரும் ட்ரிப்புக்காக ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. இப்போ ஷாப்பிங் மாலில் காட்டுறாங்க. இங்கே சாம் ட்ரையல் ரூமில் ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்ருக்கா. அப்போ மிரரில் சாம் ஃபேஸுக்கு பதிலாக செரியோட ஃபேஸ் வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு கொஞ்சம் டைட் இறக்குற மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவ்வளோ பயந்துட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வந்துட்டு கத்துறா. இங்கே க்ளோவர் ஒரு பையன் கூட கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ விளையாடுறப்போ அவள் குதிச்சு அந்த பையன் கையில் போய் உட்கார்றா. அப்போ செரி அந்த கேமில் வந்துட்டு நோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே ஆலெக்ஸ் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போது ஜெரி கால் பண்ணி உன்னோட மார்க் பர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு, அதனால் உனக்கு ஒரு டியூட்டர் வச்சுருக்கேன், ஸோ நீ அவங்கக்கிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு உடனே. இப்போ கேர்ள்ஸ் வீட்டில் காட்டுறாங்க. ஆலெக்ஸ் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கா. க்ளோவர் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு ஷாப்பிங் கூட போக முடியல, நம்மளை சரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு, நம்ம எப்படி முழுசாக ட்ரிப் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ டிவி ஸ்க்ரீன் வழியாக ஒரு பவர் வந்து அவங்கள தூக்கிட்டு போகுது. இப்போ இவங்க 3 பேர் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து விலகிறாங்க. இவங்க செரிக்கிட்ட போய் ஜெரி போது நிறுத்துங்க, எங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க செரியா. அப்போ சேர் திரும்புது. பார்த்தா செரிக்கு பதிலாக புதுசாக ஒரு யங் மேன் உட்காந்துட்ருக்கான். இப்போ அவன் சொல்கிறான், நான் தான், என் பேர் தான் மேக்ஸ் ஸ்மித், நான் அவங்க புது கார்டியன், நான் தான் உனி செரிக்கு பதிலாக இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ க்ளோவர் செரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ மேக்ஸ் ஒரு வீடியோ காட்டுறான். இல்லை செரி சாரி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகிடுது. அப்போ ஆலெக்ஸ் என்னால் நம்ப முடியல, நேற்று தான் சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணார், அதுக்கும் எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்த மிஷன் உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்கிறான். அதுவும் ஷாப்பிங் உங்களோட ஃபஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் எங்கிட்ட பிளாட்டினம் கார்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறான். உடனே கேர்ள்ஸ் அவனை சுற்று போட்டுடுறாங்க. எங்கேன்னு கேட்குறாங்க. அவனும் பேரிஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆலெக்ஸ் மேக்ஸ் கிட்ட எங்களுக்கு எப்பவுமே சரி ஒரு குறிப்பிட்ட அளவு கேஜெட்ஸ் கொடுப்பாரு, நீங்களும் கேஜெட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மேக்ஸ் உங்களுக்கு இல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்வாட் அம்பர்லா, ஜெட் பேக், க்ரைம் சீன் வாட்ச், ஒரு ஸ்ப்ரே, அப்புறம் ஒரு லோஷன்னு நிறைய கொடுக்குறான். இப்போ ஷாப்பிங் மாலில் காமிக்கிறாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆலெக்ஸ் செரிக்கு கால் பண்ணுறா. அதில் அப்போ மேக்ஸ் காட்டினானே அதே வீடியோ தான் வருது. அதுலேயும் அவர் திரும்ப சாரி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் ஆகிடுது. கேர்ள்ஸும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த பிளாட்டினம் கார்ட்ஸில் 2 பிளேட்ஸ் வந்துடுது. அதை யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ சாம் அம்ப்ரலா எடுத்து அடிக்கிறான். அந்த அம்ப்ராலன்னு ஸ்வாடுன்னு வரல, ஒரு ரப்பர் அம்பு தான் வருது. அதிலிருந்து அந்த பிளேடு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுது. க்ளோவர் இது ஒன்றும் வேலைக்காது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீல்ஸ் எடுத்து ஒரே அடி அடிக்கிறான். அடித்து அந்த கார்டு துண்டாக உடஞ்சிடுது. இப்போ மேக்ஸை காமிக்கிறாங்க. அவன் சம்மந்தமே இல்லாமல் ஸ்பேஸ் சூட் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கேர்ள்ஸ் மேக்ஸ் கிட்ட பிளேட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சில டைம்ஸ் இப்படி நடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சிடுறான். அப்புறம் நான் புது கார் வாங்கினேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கீ கொடுக்குறான். அவங்களும் காரில் போயிட்டுருக்கும்போது சன்கிளாஸ் கடையை பார்க்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் சன்கிளாஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆலெக்ஸ் திட்டிக்கிட்டே கார்லேருந்து இறங்குறா. இறங்கி கிளாஸ் கடைக்கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க. திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது. அவங்க வந்த கார் வெடிச்சிடுது. டைம் பாம்போட ஒரு பகுதி வந்து விழுகுது. அதை பார்த்துட்டு அந்த க்ரைம் சீன் வாட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தான்ல, அதில் செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இது டிம் ஸ்கேம் அப்படிங்கிறவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஆலெக்ஸ் கண்டுபிடிக்கிறான். உடனே இந்த விஷயத்தை போய் நம்ம மேக்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் கிளம்புறாங்க. ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸில் மேக்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஃபைல் இருக்குது. அதில் ஹூப் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் நேம் இருக்குது. அதில் டிம் ஸ்கேம் அப்படிங்கிறவன் அங்கே வந்து ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் இருக்குது.
இதை பற்றி நம்ம செரிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளோவர் ஜெரிக்கு கால் பண்ணுறான். மறுபடியும் ரிட்டன் அதே வீடியோ ஓடுது. அதில் அவர் மறுபடியும் நான் ரிட்டன் ஆகிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ தானாக கட் ஆகுது. அப்போ தான் சாம் சொல்கிறா, ஏய் இது ஒரு லூப் வீடியோ. அவர் சொன்னதே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு லூப் வீடியோ தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிம் அவங்கள அங்கே வந்துடுறான். வந்து அவங்கள ஷூட் பண்ணுறான். அப்போ அவங்க 3 பேர் ஓடி போய் கிராஃபிட்டி சைக்கிள்ஸில் ஏறிக்கிறாங்க. அதில் க்ளோவர் திட்டிக்கிட்டே ஏறுறான், எனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி ஏறுறா. டிம் சாமோட பைசைக்கிள் பேக் வீலில் சுட்டுறான். பேக் வீலும் ஃப்ரீஸ் ஆகி ஒரு ரூமில் விழுந்துடுறான். ஆலெக்ஸும் க்ளோவரும் இன்னொரு ரூம் ட்ரைனேஜில் போய் விழுந்துடுறாங்க. அங்கே ட்ரைனேஜ் வந்து யாரோ ஓப்பன் பண்ண வர்றாங்க. இவங்க டிம் தான் நினச்சிக்கிறாங்க. பட் அங்கே வந்தது மேக்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகையில் ஆலெக்ஸ் பார்க்குறா மிரரில். அங்கே வந்து மேக்ஸ் மிட் அப்படிங்கிறது டிம் ஸ்கேம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க இவன் தான் டிம் ஸ்கேம், மேக்ஸ் மித் அப்படின்னு இவன் பேரை ரிவர்ஸில் வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆலெக்ஸ் கத்திட்டு ஆலெக்ஸும் க்ளோவரும் ஓடும்போது அவன் ஃப்ரீசர் எடுத்து சுட்டுறான். இவங்க 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இப்போ தான் சாம் அந்த ரூமில் எழுந்திரிச்சு ஆலெக்ஸ் க்ளோவர் அப்படின்னு கத்திக்கிட்டு எழுந்திரிக்கிறான். அங்கே யாரும் இல்லை. அவள் அங்கேருந்து வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆலெக்ஸை தொட்டு பார்க்குறா. ஆனால் அவங்க 2 பேரும் ஜெல்லி மாதிரி இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறான் அங்கே டிம் ஸ்கேம் நிற்கிறான். அவனும் அவளை ஷூட் பண்ணிடுறான். 3 பேரும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம கேர்ள்ஸை காட்டுறாங்க. 3 பேரையும் ஒரு பாட்டில் போட்டு அடைச்சிடுறான் ஸ்பேஸில். இப்போது டிம் அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ஷிப்லேருந்து வெளியே வர்றான். வெளியே வந்துட்டு டைலாக் பேசுகிறான். நான் அந்த உலகத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஆக்க போகிறேன், இந்த கேஜெட் வச்சு தான் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் எடுக்கிறான். இது ஸ்டார்டிங் சீனில் க்ளோவரும் ஆலெக்ஸ் சாம் இவங்க 3 பேரும் போய் ஆல்ப்ஸ் மலையில் பனிப்புயல் வரும்பொழுது அந்த கேஜெட்டில் சுட்டு மாற்றிருப்பாங்களே தண்ணியாக, அதை வந்து இவன் யூஸ் பண்ணுறான். இந்த கேஜெட்லேருந்து அந்த ரைஸ் போய் படுற இடத்துல பூமியில் கடலில் தண்ணி இல்லாமல் போயிடுது, எல்லாம் ஆவியாகிடுது. அப்புறம் ஒரு பொண்ணு குடிச்சிட்ருக்கா, அந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணி கூட ஆவியாகிடுது. இப்போ தான் கேர்ள்ஸ் நோட் பண்ணுறாங்க பக்கத்து பாட்டில் ஜெரி மிதந்துட்டுருக்காரு. உடனே க்ளோவர் அவன் டிம் கொடுத்தான்ல ஒரு கேஜெட் அதை யூஸ் பண்ண உடனே இது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க பாட்டு மூவ் ஆகி மதர்ஷிப்பில் போய் கனெக்ட் ஆகிடுது. செரியோட பாட்டும் கனெக்ட் ஆகிறது. இப்போ செரியை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அவரும் ஓரளவுக்கு ரெடி ஆகிறாரு. உடனே நம்ம போய் டிம்மை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேர்ள்ஸு கிளம்புறாங்க. ஆனால் அவன் அந்த கேஜெட்டை கேர்ள்ஸ் மேலே யூஸ் பண்ணி கேர்ள்ஸை வயசானவங்களாக மாற்றிடுறான். அங்கே வந்த செரி மாஸ் என்ட்ரி கொடுத்து அவனை டிம்மை ஒரு பபிளில் அடைச்சிடுறாரு. இப்போ செரியும் அந்த கேஜெட்டில் சில பல சேஞ்ச் பண்ணி நம்ம கேர்ள்ஸ் மேலே அடிக்கிறாரு. இவங்க உடனே பழைய ஒரு ரோபத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. கேர்ள்ஸ் வீட்டில் காட்டுறாங்க. இப்போது செரிக்கிட்டேருந்து கேர்ள்ஸுக்கு கால் வருது. அதில் உங்களுக்கு ஈஜிப்டுக்கு வந்து ட்ரிப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க உடனே ஜாலி அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ட்ரிப் மட்டும் இல்லை, அங்கே ஒரு மிஷினும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.